வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் முக்கிய கணவாய்கள் எங்கெங்கே இருக்குன்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த டாபிக் புத்தகத்தில் எந்த பகுதியில் இருக்குன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் புவியியல் பகுதியில் முதல் பாடம் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்புன்னு இருக்கு இல்லைங்களா. அதில் இந்த பாக்ஸ் 143வது பக்கத்தில் இருக்குது. ரெஃபர் பண்ணுறவங்க இந்த பேஜ் நம்பரில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷார்ட்கட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த டாபிக் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். எவ்வளோ படித்தாலுமே ஒரு சில பேர் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் எக்ஸாமில் மாற்றி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் ரெடி பண்ணியிருக்கோம், கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஷார்ட்கட் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல காரகோர கணவாய், இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காரகோரம்னு இருக்கு இல்லைங்களா, கார குழம்பு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்படி வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா காரகோரம் காஷ்மீர், காஷ்மீர் இந்த ரைமிங்லேயே வருது இல்லைங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாலும் சரி. அப்படி இல்லைன்னா காரகோரம்னு இருக்குன்னா கார குழம்பு இருக்கு இல்லைங்களா, அது காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைனாமே பாருங்கள், காரமாக குழம்பு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நாக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அதுக்காக ஜாமுன் சாப்பிட்றோம் அப்படின்ற ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஜோஷிலா சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேஷ். அடுத்து நாதுலா ஜெலிப்லா கணவாய் சிக்கிம். எப்போவுமே இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா. நாதுலா ஜெலிப்லா ஒரு பேருன்றது தெரியும், ஜோஷிலா சிப்கிலான்றது ஒரு பேருன்றது தெரியும். இதுக்கு இமாச்சல் பிரதேஷ் வருமா சிக்கிம் வருமா அப்படின்றது தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் சரிங்களா. இதில் ஒன்று தெரிஞ்சிட்டாவே போதும், இன்னொன்று நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். முதல்ல நாதுலா ஜெலிப்லா இது சிக்கிம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். சிக்கு அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நாக்கு வறண்டுரும். அதாவது நம்ம என்ன சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு தெரியாது இல்லைங்களா. சிக்கு வந்துருச்சுன்னா, அதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நாக்கு என்ன டேஸ்ட்டுனே தெரியாது, நாக்கு வறண்டுருன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு நாதுலா கணவாய் சிக்கிமில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து ஜெலிப்லா கணவாய் சிக்கிம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஜெலிப்லா அப்படின்னா ஜெலிப்போம், அதாவது மண் ஜெலிப்போம் இல்லைங்களா, அதில் பெரிய பெரிய கல்லெலாம் சிக்கிக்கிட்டு வெளியே வந்துடும். சின்னது அதாவது மண் ஜெலிச்ச மண் அந்தாண்டு பக்கம் போய் விழுந்துடும் இல்லைங்களா, அதை வச்சு ஜெலிப்லா கணவாய்னா சிக்கிம், அதாவது சிக்கிக்கோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சிக்கிமில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்துக்கு சேர்த்து நம்மளுக்கு நார்மலாக சிக்காயிடுச்சுன்னா நாக்கு வறண்டுரும். அது இல்லாமல் ஜெல்லி, அதாவதுன்னா ஜெல்லி மாதிரி சளி ஒழிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு நாதுலா ஜெலிப்லா கணவாய்னா சிக்கிம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். மற்றபடி ஜோஷிலா சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேஷில் இருக்குன்றத ஞாபகம் வந்துடும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா கூட இன்னொரு ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஜோஷிலா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஜோஷிலானா ஜோஷன் ஞாபகம் வச்சுங்க. ஜோஷ் இருந்தால், அதாவது ஜோஷ்னா என்னன்னா சந்தோஷம்னா அது சல்லுன்னு காலி ஆகிடும் இல்லைங்களா, அதை வச்சு இமாச்சல் பிரதேசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிப்கிலா சரிங்களா, சிப் பண்ணி குடிச்சோன்னா நம்மளுக்கு சல்லுன்னு காலி ஆகிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா சல்லுன்னு ஊற்றினா கீழே போகிற விஷயத்த, அதாவது தண்ணி மாதிரி விஷயத்த சிப் பண்ணி குடிப்போன்றதை ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜோஷிலா மற்றும் சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பொமிடிலா கணவாய் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது அருணாச்சல பிரதேசம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பொமிடிலானா பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கே அருணா, இதுவும் பொண்ணு பேர். இதை வச்சு பொமிடிலா கணவாய்னா அருணாச்சல் பிரதேசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது வரைக்கால இமயமலையில் முக்கிய கணவாய்கள். இதுக்கு அடுத்து வர்றது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கணவாய். இதுவுமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் அப்படின்னு வருது இல்லைங்களா, இது ஒன்று சரிங்களா. இப்போ கைபர் கணவாய்ன்றது என்னென்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் சரிங்களா, அது கைபர் கணவாய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாகிஸ்தான் ஒன்று சரிங்களா, ஆப்கானிஸ்தான் ஒன்று. இது ரெண்டுத்தையும் கை கோத்து இணைக்கிறது, அதாவது ரெண்டு கை குத்தி இணைக்கிறது கைபர் கணவாய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பாகிஸ்தான்ன்றது ஒரு கை, ஆப்கானிஸ்தான்ன்றது ஒரு கை, ரெண்டு கையும் சேர்த்து இணைக்கிறது கைபர்
சரிங்களா. 2 கை இணைக்கிற கை வந்து கைபர் கணவாய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பாகிஸ்தானில் உள்ள போலான் கணவாய் சரிங்களா. பாகிஸ்தானில் போலான் கணவாய்ன்ற இருக்குது. இது வந்து பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வரும் சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். போ பா அதாவது பாகிஸ்தான் போலன் பா பா பி பி போ போ இந்த வரிசை வருது இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே வரும். இதுவும் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து இந்திய துணை கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள் எங்கெங்கே இருக்குன்றதுக்கான ஷார்ட்கட்டு. இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி லைனில் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள், அதாவது சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங். இது வந்து எந்த இமயமலை தொடரில் இருக்குன்னா, சிறிய இமயமலை தொடர் அல்லது இமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மலைத்தொடரை சிறிய மலைத்தொடர்னு சொல்லுவாங்க, அப்படின்னா இமாச்சல்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இருக்குது. இதையுமே கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் கேள்வி, போலான் கணவாய் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஜெலிப்லா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ள முக்கிய கணவாயின் பெயர் என்ன? இது மூன்றாவது கேள்வி. அடுத்து நான்காவது கேள்வி, பொமிடிலா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்த 4 கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி படித்ததுக்கும் இப்போ நம்ம ஷார்ட்கட் சொன்னதுக்கு அப்புறமும் இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சி வா. நன்றி, வணக்கம்.